தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 22/12/2025 திங்கட்கிழமை. உத்திராடம் நட்சத்திரம். இன்றைக்கு பின்னிரவு 5:05 வரை, பிறகு திருவோணம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள். குரு மிதுன ராசிக்கு வக்ரகதியில் வந்திருக்கின்றார். நேற்று வரை உச்சம் பெற்று கடகத்தில் இருந்தார். இன்றைக்கு மிதுன ராசிக்கு பின்னோக்கி வந்திருக்கிறார். சரி, இப்படி வந்த குரு எந்தெந்த ராசிகளை எல்லாம் இன்றைக்கு பார்க்க போகிறார்? நேற்று பார்த்த ராசிகள் வேறு, இன்றிலிருந்து பார்க்க போகும் ராசிகள் வேறு. அதாவது இது மே மாதம் 26/5 தான் குருவினுடைய பெயர்ச்சி நிகழவிருக்கிறது. அதுவரை அது வக்கர காலத்திலும் இருக்கும், அது வக்கர நிவர்த்தியாகியும் இருக்கலாம். இருந்தாலும் கூட இப்பொழுது வக்கரமாகி மிதுனத்திற்கு வந்திருக்கிறார் என்கிற பொழுது அதனுடைய பார்வை துலாம் ராசியில் பதிகிறது, தனுசு ராசியில் பதிகிறது, அதே நேரத்திலே கும்பராசியில் பதிகிறது. 5, 7, 9 குருவுக்குள்ள பார்வை. எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள் தான். இருந்தாலும் நவகிரகத்திலே சுபகிரகம்னு சொல்றது குரு ஒன்றுதான். அப்படி இந்த குரு இன்றைக்கு குருவுக்கு எதிரிலே பார்த்தால் 7ஆம் இடத்திலே சுக்கிரன் இருக்கின்றார். அசுரகுருவும் தேவகுருவும் சந்திக்கின்ற பொழுது இன்றைக்கு மிதுனராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, அல்லது தனுசு ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, திடீர் திருப்பங்கள் பலவும் ஏற்படும். அதே நேரம் குருவை கும்பிடுவது என்று சொன்னால் எப்படி கும்பிடணும்? எல்லா தெய்வங்களையும் போய் நம்ம கும்பிடுறோம். ஆனால் குருவை நேராக நின்று கும்பிடுங்கிறேன். குரு பார்க்க கோடி நன்மை. குருவுக்குள்ள ஆலயங்கள் எத்தனையோ இருக்கு. இருந்தாலும் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு பக்கத்துல பட்டமங்கலம்னு ஒரு ஊர் இருக்கு. அஷ்டமா சித்திதரும் பட்டமங்கலம். அந்த கோயிலுக்கு போனா என்ன நடக்கும் அப்படின்னா, கல்யாணமே முடியலையா, 32 வருஷம் ஆச்சு, 34 வருஷம் ஆச்சு, கல்யாணம் முடியலைங்கிறவங்க நான் அந்த கோயிலுக்கு போக சொல்றது. திருப்பத்தூர் பக்கத்துல அருகாமையில இருக்குது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பக்கத்துல இருக்குது. கெட்டி மேளம் கொட்ட வைக்கும் பட்டமங்கலம் அப்படின்னு அதுக்கு நான் அடைமொழி கொடுத்து எழுதியிருக்கேன். அங்கே குரு தென்முக கடவுள், தெற்க பார்க்க வேண்டிய குரு கிழக்க பார்த்துருக்கு. ஒரு சிவாலயத்துல இருக்கு. மீனாட்சி சொக்கலிங்கம்ங்கிற சிவாலயம் அங்கே. அதுக்கு பக்கத்திலே மிக அற்புதமான அந்த ஆலயத்துக்கு நம்ம போய் கும்பிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில நம்முடைய தடைகள் பூரா தகத்தெறியப்படும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆலயம். இந்த குருவை கும்பிடுகின்ற பொழுது நம்ம நேரா நின்று குரு கவசம் பாடி கும்பிடணுமா. குருவே நீ பார்த்தால் போதும், கோடியாய் நன்மை சேரும், உன் திருவருள் இருந்தால் வாழ்வில் திருமணம் கூடும் அப்படின்னு அந்த பாடல்ல வரும். திருமணம் கூடணும்னாலும் சரி, அதே மாதிரி பிள்ளை வரக்கூடணும்னாலும் சரி. புத்திரகாரங்கிறது குரு. ஒருத்தருக்கு குரு நீச்சம் பெற்றா பிள்ளையால் தொல்லைன்னு இருக்கும். குரு உச்சம் பெற்று இருந்துச்சுன்னா பிள்ளையால பெருமைன்னு இருக்கும். ஆக குருவை பொறுத்து சில நல்ல மாற்றங்கள் எல்லாம் வாழ்க்கையில வரும். இன்றைக்கு குரு மிதுனத்துக்கு வந்திருக்கு. அதாவது வந்த குரு துலாம் ராசியை பார்க்கறதுனால துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இன்றிலிருந்து கொஞ்சம் நல்ல பலன்கள் கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு கல்யாணம் போன்ற சுப நிகழ்வுகள் நடைபெறும். கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். ஆகையினாலே இன்றைக்கு நீங்கள் அருகில் இருக்க ஆலயம் சென்று குருவை வணங்குவது நல்லது என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும் நாள். பாசமிக்கவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். பணியாளர் தொல்லை அகலும். பாராட்டும் புகழும் கூடும். உங்களுடைய ராசிநாதன் குரு வீட்டில் இருக்கின்றார். குருவால் பார்க்கப்படுகின்றார். குரு மங்கள யோகம் வருகிறது. எனவே இன்று ஏதாவது ஒரு இல்லத்திலே ஒரு மங்கள ஓசை கேட்பதற்கான வழி பிறக்கப் போகிறது. உங்களுக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கோ உடன்பிறப்புகளுக்கோ ஏதேனும் ஒருவருக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். காலை 10:02 வரை சந்திராஷ்டமம். எனவே எந்த முயற்சி எடுத்தாலும் காலை 10:02க்கு மேல் எடுத்தால் கொஞ்சம் முடிவடைவதற்கான வாய்ப்பு உண்டு. அதிகாலையில் எடுத்தால் அதோட திருப்தியாக இருக்காது. யோசித்து செயல்பட வேண்டும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் தோன்றும். கைமாற்றாக வாங்கிய தொகையை கொடுக்க இயலாமல் கூட போகலாம். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்கம் அகலும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு எல்லாம் காலை 10:02க்கு மேல் சந்திராஷ்டமம். ஏதாவது புது முயற்சி செய்வதாக இருந்தால் அதிகாலையில் செய்துவிடலாம். யாரையேனும் பார்க்க வேண்டும் அல்லது தொழில் ரீதியாக முயற்சி எடுக்க வேண்டும், முக்கிய புள்ளிகளை சந்திக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் காலையில் 10:02க்குள் செய்து விடுவது நல்லது. அதற்கு மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதனாலே செய்யும் காரியங்கள் சிறப்பாக அமையாது. எதிரிகளின் தொல்லை கூடும். பண தேவைகள் பூர்த்தியாவதில் அரிது. விரயங்கள் கூடுதலாக இருக்கும். எவ்வளவு விழிப்புணர்ச்சியோடு இருந்தாலும் காரியங்கள் நடைபெறுவதில் தடை ஏற்படலாம். எனவே கவனம் தேவை. வழிபாடு கை கொடுக்கும்.
கடகராசினியர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் விரயஸ்தானத்திலே வியாழன் இருப்பது யோகம்தான். உங்களுக்கு 6க்கு அதிபதி 12 இருப்பதனாலே அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உண்டு. நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். எதிரிகள் விலகுவார்கள். வரும் வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனமாகும். அயல்நாட்டிலிருந்தும் உள்நாட்டிலிருந்தும் உத்தியோகம் சம்பந்தமான அழைப்புகள் வரலாம். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை கொடுக்கும் நாள் இந்த நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியில் கேது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு வழிபாடுகளிலும் உங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். இன்றைக்கு குறிப்பாக லாபஸ்தானத்திற்கு குரு வந்திருப்பதனாலே அதிகாலையில் நீங்கள் குருவை வழிபடுவதன் மூலம் லாபத்தை தக்க வைத்துக் கொள்ள இயலும். மனக்கசப்புகள் மாறும். தேவைக்கேற்ற பணம் தேடி வந்து இல்லத்தில் உள்ளவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவது அல்லது அவர்களின் எண்ணங்களை நிறைவேற்ற பாடுபடுவீர்கள். இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள், யோகமான நாள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு தெய்வ தரிசனத்தால் திருப்தி காண வேண்டிய நாள். திடீர் திருப்பங்கள் உங்களுக்கு வந்து சேரலாம். முக்கிய புள்ளிகள் உங்கள் முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கண்ணேறுபடும் விதத்தில் உங்கள் முன்னேற்றம் வரப்போகிறது. காரணம், 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குருவின் பார்வை 2ஆம் இடத்தில் பதிகிறது. தனஸ்தானம் வலுவடைகிறது. வாக்கு, தனம், குடும்பம் என்ற இடத்தை குரு பார்த்தாலே வாக்கு வலிமை ஏற்படும், தனவரவு ஏற்படும், குடும்ப முன்னேற்றம் கூடும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு மிதனத்திற்கு சென்றிருக்கும் குருவால் உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கப் போகிறது. துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் பல நாட்களாக எதிர்பார்த்த பணவரவு இப்பொழுது வரும். பாடுபட்டதுக்கேற்ற பலன் உங்களுக்கு உண்டு. விரயத்துக்கேற்ற வருமானமும் வந்து கொண்டே இருக்கும். விரையாதிபதியாக இருக்கும் புதன் 2இல் இருப்பதனாலே ஏதேனும் ஒரு காரியத்தை செய்ய தொடங்கினால் பணத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் செய்ய வேண்டியதில்லை. இன்று தினம் நீங்கள் காரியத்தை தொடங்கிவிட்டாலே காசு பண புழக்கம் தானாகவே வந்துவிடும். 9இல் குரு இருப்பதனாலே பொன்பொருள் சேரும் என்பார்கள். எனவே விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதிலும் கவனம் செலுத்துவீர்கள். இன்றைக்கு குறிப்பாக வாகனம் வாங்கும் முயற்சி கைகூடும். 2 நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த இந்த வண்டி பழையதாக இருக்கிறதே, மாற்றி விடுவோமா என்றெல்லாம் சிந்தித்தவர்களுக்கு இன்று வாகன மாற்றம் செய்வதற்கான வழி பிறக்கப் போகிறது. இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்திலே குரு இருப்பதால் அலைச்சல் கொஞ்சம் இருக்கும். ஆதாயம் குறைவாக இருந்தாலும் கூட நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு அமையப் போகின்றது. பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கும். உங்களை விட்டு பொல்லாதவர்கள் விலகிச் செல்வார்கள். மாமன் மைத்துன வழியில் மனதுக்கினிய சம்பவம் நடைபெறப் போகிறது. கரந்து சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். கேட்ட சலுகைகளை உங்களுக்கு வழங்குவார்கள். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு சந்திரன் காலை 10:02 வரை உங்கள் ராசிக்குள். சந்திரன் மட்டுமல்ல, சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், சூரியன் 4 கிரகங்கள். எனவே கூட்டுக்கிரக யோகம் செயல்படுகின்றது. தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். தொகை கேட்ட இடத்தில் கிடைக்கும். எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலும். இலாகா மாற்றங்கள் ஒரு சிலருக்கு வரலாம். குருவின் பார்வை இருப்பதனாலே கல்யாண கனவுகள் நனவாகும். மகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் காலை 10:02க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் சப்தமாதிபதி வருவதனாலே இன்றைக்கு சகோதர வழியில், இளைய சகோதர வழியில் உங்களுக்கு ஒரு ஏற்றம் கிடைக்கப் போகின்றது. அயல்நாட்டிலிருந்து வரும் ஆதாயம் தரும் தகவல் உங்கள் உள்ளத்தை மகிழ்விக்கும். அஷ்டமத்தில் கேது இருப்பதனால் உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். குருவினுடைய அருட்பார்வை உங்கள் ராசிக்கு 2இல் பதிவதனாலே குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். அதற்கேற்ற விதத்திலே உங்களுக்கு வருமானமும் வந்து கொண்டே இருக்கும். வியாபாரத்தில் இருந்த குறுக்கீடுகள் அகலும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள், மேலும் இனிய நாளாக அமைய இன்று திங்கட்கிழமை என்பதனாலே தெற்கு நோக்கி அம்பிகையை வணங்குவது நல்லது. கும்பராசினியர்களே, உங்களுக்கு சனி ராகு சேர்க்கை. நாட்டுப்பற்று மிக்கவர்கள் ஒத்துழைப்பால் கூட்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாள். ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். அதிகாலையிலேயே நல்ல தகவல் வரலாம். அலைபேசி வழி தகவல் ஆச்சரியம் தரும். சனி ராகுவோடு கூடியிருப்பதனாலே பயணங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். காலை நேரத்திலே ஒரு ஊருக்கும், மாலையில் ஒரு ஊருக்கும், மதியத்தில் ஒரு ஊருக்கும் செல்வீர்கள். இதனால் உணவுகள் சரியான நேரத்தில் அருந்த முடியாமல் உங்களுக்கு மனக்கவலைகள் ஏற்படலாம். இருந்தாலும் கூட தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைக்கும். பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். இந்த நாள் நல்ல நாள்.
மீனராசினியர்களே, உங்களுக்கு இன்று இனிய நாள். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும் நாள். பக்கபலமாக நண்பர்கள் இருப்பார்கள். 4 குரு இருக்கின்றார். அர்த்தாஷ்டம குரு என்பதனாலே ஆரோக்கியத்தில் சிறு அச்சுறுத்தல் ஏற்பட்டாலும் மாற்று மருத்துவத்தின் மூலம் உடல்நலத்தை சீராக்கிக் கொள்வீர்கள். 6 கேது இருக்கின்றார். எனவே உத்தியோகத்திலே சில மாற்றங்களை செய்ய முன் வருவீர்கள். இந்த இடத்திலிருந்து நாம் பலன் இல்லையே, நாம் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கவில்லையே, சேமிக்கவும் இயலவில்லையே, ஏதாவது வேறு உத்தியோகம் செல்வோமா, இல்லை புதிய தொழில் தொடங்குவோமா, நண்பர்கள் கூட்டுச் சேர்வார்களா என்றெல்லாம் பலவித குழப்பத்தில் சில நாட்களாக இருந்த உங்களுக்கு இன்று விடை கிடைக்கப் போகின்றது. புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் இந்த நாள் நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.